கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மதீனாவுடைய மஸ்ஜிதுடைய ஒதுக்குப்புறவான ஒரு இடத்தில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அந்த கூடாரத்தில் தான் அந்த பெண் தங்குவாள். எங்களோடு பேசிக்கொண்டு இருந்து விட்டு போகும் பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பான். வயோமல் விஷாஹி மின் ஆஜிபி அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. இந்த கவிதையை அடிக்கடி படிப்பான். ஒரு நாள் நான் கேட்டேன், இந்த கவிதையுடைய விளக்கம் என்ன? அந்த பெண் சொன்னால், ஆரம்ப காலத்தில் நான் அடிமையாக இருந்தேன். எனது எஜமான் என்னுடைய நன்னடத்தையை பார்த்து, நல்ல குணநலங்களை பார்த்து என்னை உரிமை விட்டார். நான் அவர்களை விட்டு வர முடியாமல், மனம் இல்லாமல் அவர்களோடையே நான் இருந்து விட்டேன். ஒரு நாள் அவர்களுடைய பிள்ளையை நான் சுமந்திருந்தேன், தூக்கி இருந்தேன். அந்த பிள்ளை ஒரு மாலை அணிந்திருந்தது, விலை உயர்ந்த ஒரு மாலை. ஆற்றினுடைய தோளால் வைரங்கள் பதிந்து செய்யப்பட்டது. அது காணாமல் போய்விட்டது. அங்குள்ளவர்கள் என்னை சந்தேகப்பட்டு என்னுடைய முழு ஆடைகளையும் கலட்டினார்கள். என்னை நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்தினார்கள். என்ன நடந்ததென்றால், ஒரு கழுகு இறைச்சி துண்டு என்று நினைத்து அந்த மாலை எடுத்துக்கொண்டு போனது. அதற்கு பின்னால் கொண்டு வந்து போட்டு விட்டது. நான் திருடவில்லை என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள். இருந்தாலும் என்னை அவர்கள் கேவலப்படுத்தி விட்டார்கள். அதனால் நான் மனம் உடைந்து அங்கிருந்து வந்தேன். பெரும் ஒரு கஷ்டம் எனக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டது. அந்த கஷ்டத்தில் நான் பொறுமை செய்தேன். அந்த பொறுமையுடைய பலன்தான் இஸ்லாம் எனும் பெரும் பாக்கியம் கிடைத்தது. வாழ்க்கையில் கஷ்டம், துன்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படும் போது பொறுமையோடு அல்லாஹின் பக்கம் முன்னோக்கினால் அல்லாஹு தாலா அந்த பிரச்சனை, துன்பங்கள், கஷ்டங்களை எங்களுக்கு நலவாக கொண்டு வந்து சேர்ப்பான்.